ஹே காய்ஸ், இங்கே பசங்களாம் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. வாங்க என்ன விளாட்றாங்கன்னு போய் பார்க்கலாம். காய்ஸ் பாருங்க, பசங்க குண்டு வச்சிருக்காங்க. வா டேய், இந்த குண்டு வச்சா விளாட்றீங்க? இந்த குண்டெல்லாம் நாங்கள் விளாட்றப்போ கிடைக்காது, ரொம்ப ரேரான கோலின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கிடைச்சதுன்னா எடுத்து வச்சுப்போம், இல்லை யாருக்கும் தரமாட்டோம். நாங்கள் விளாட்றப்போ எந்த மாதிரி கோலி இருக்குன்னா, இதோ இருக்குது, இந்த க்ரீன் கலர் கோலி தான் இருக்கும். நாங்கள் விளாட்றப்போ ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு கோலி? இது 3 ரூபாய், இது 2 ரூபாய், இது 50 பைசா. இது 50 பைசா ஒரு கோலி. இந்த கோலி வச்சு என்ன விளையாட்டு விளையாடுவோம்? நாங்கள் இதை வச்சு கரையா குண்டை விளையாடுவோம், 10-20 விளையாடுவோம், தோன்றசை விளையாடுவோம், இன்னும் ஏகப்பட்ட விளையாட்டு இருக்கு. நாங்கள் இப்போ விளையாட போகிறது வச்சா இல்லைன்னா கரையா குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது எப்படி விளையாடுறதுன்னு காமிக்கிறீங்களா? நானும் வரலாம் ஆடுறதுக்கு. வாங்க. வட்ட விளையாட்டு. இப்போ நம்ம என்ன விளையாட போறோம்? இப்போ நம்ம கரையா குண்டை விளையாட போறோம். அது எப்படி விளையாடுறது? அதுக்கு நம்ம கால் பாதத்தை வச்சு ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். அந்த ரவுண்டு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் தான் வச்சான்னு சொல்லுவாங்க. அது உள்ளதான் நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு குண்டுன்ற கணக்குல வச்சு விளையாடணும். அதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு எத்தனை குண்டு வேணா சொல்லலாம். இப்போ நம்ம இப்போ 2 பேர் விளையாடுறோம்னா ஒரு குண்டு, உங்களுக்கு ஒரு குண்டு எங்களுக்கு ஒரு குண்டுன்னு வச்சுன்னு விளையாடலாம். இல்ல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 2 குண்டு எனக்கு 2 குண்டு கூட வச்சு. இதேதான் நாங்களும் சின்ன வயசுல விளையாடுவோம். ஆனா நாங்க நிறைய குண்டு வச்சு விளையாடுவோம். ஒரு ஆளுக்கு 10 குண்டு 20 குண்டு வச்சு நல்லா பெருசா வட்டம் போட்டு விளையாடுவோம். சரி, நம்ம விளையாடுவோமா கைஸ்? நாங்கள் சின்ன வயசுல விளையாடுறது இப்போ நம்ம திரும்ப விளையாட போறோம். வாங்க விளையாடலாம். இப்போ வச்சா விளையாட்டு விளையாடுறதுக்கு ஒரு குண்டு இதில் தான் நம்ம விளையாடுவோம். அடுத்து நம்ம எத்தனை பிளேயர் இருக்குமோ அத்தனை பிளேயரும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கோலி கான்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த ரிங்கில் நம்ம போட்ட சர்க்கிள்குள்ள ஒரு பேர்சனுக்கு ஒரு 5 இல்லை 10 அந்த மாதிரி. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ் இருக்கோம். ஒரு பேர்சனுக்கு 5 கோலி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இந்த வட்டத்துக்குள்ளே இந்த கோலி வச்சுட்டு இப்போது இங்கே ஒரு லைன் போடுவோம். இங்கே வாங்க, இங்கே ஒரு லைன் போடணும். இந்த லைன் எதுக்குன்னா, யார் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுறதுன்றதை டிசைட் பண்ணுறது இந்த லைன் தான். அந்த வட்டத்துலேருந்து இங்கே கோலி தூக்கி போடும். யாரோட கோலி இந்த லைனுக்கு ரொம்ப கிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணணும். வெளியே போயிடுச்சுன்னா அவங்க லாஸ்ட்டாக ப்ளே பண்ணணும். வாங்க இப்போ நம்ம விளையாடுறத பார்க்கலாம். காட்டுக்கு ஃபர்ஸ்ட் போடணும் காய், காட்டுக்கு செகண்ட் போடணும். இப்போ ஒரு காட்டுக்கு தேர்ட் போடணும். அவ்வளவுதான். 2 பேர் அடிச்சு 2 வெளிய போயிடுச்சு, அவுட். அவங்க 2 பேரும் லாஸ்ட். ஓகே, அவ்வளவுதான். காடு गाइस அவனோ அவுட் ஆயிட்டான். காடு 5th, மாமாவும் காடு. இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட், கவிஸ் செகண்ட், நான் தேர்ட், நான் 4th, நான் 4th, 5th, இவன் லாஸ்ட். அவ்வளவுதான். இப்போ குண்டு எடுத்துக்கலாம் गाइस. இப்போ ஃபர்ஸ்ட் குத்திக்கலாம் गाइस. ஐயோ, அவ்வளவுதான் गाइस. இப்போ நம்ம செகண்ட் குத்து गाइस. இவன் அவுட் गाइस. மாட்டிக்கினா गाइस உள்ள. இவன் அவுட். இவன் வெளில போய் உட்காந்துடணும் गाइस. வெளில போய் உட்காந்துருப்பா. இப்போ அது பெரியான குத்துவாங்க गाइस. அந்த தம்பி. இப்போ நான் தான் गाइस விளையாடணும். பாருங்க गाइस. இதுல என்ன ரூல்ஸ் இருக்கா இப்போ விளையாடுறதுக்கு? நாங்கள் விளையாடுறப்ப எப்படின்னா, அந்த உள்ள இருக்க குண்டு அடிச்சு வெளியே அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அந்த குண்டு எங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க வேற யாராவது அடிச்சிட்டீங்கன்னா அவங்க அவுட்டு வெளில போயிடணும். அவ்வளோதான் ரூல்ஸ். வேற என்ன இருக்கா உங்களுக்கு இப்போ புதுசாக ஏதாவது? இருக்கு. அதுதான் கொஞ்சம் பட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் அவன் விளையாடுறப்ப உள்ள இருக்கிறப்ப இதை கரைகுண்டுன்னு சொல்லுவோம். அந்த கரைகுண்டு அடிக்காம ஆப்போனன்ட் குண்டு அடிச்சிட்டானா அவன் அவுட்டு. இல்லை அப்படி அடிக்கிறப்ப அவன் குண்டு அந்த வச்சா உள்ள மாட்டினாலும் அவன் அவுட்டு. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம விளையாட போகிறோம். இது உள்ள இருக்க கோலி குண்டை வெளியே எடுக்க போகிறோம். ஐயோ, அவுட் ஆயிட்டேன் गाइस. என் கோலி உள்ள மாட்டிக்கிச்சு. ஸோ நான் அவுட்டு. நான் கேம் அவுட்டு, வெளில போயிடுவேன். இப்போ நான் குண்டு அடிச்சிட்டேன். அந்த குண்டு எல்லாம் எனக்கு தான் गाइस. ஜஸ்ட் गाइस, வெற்றி நமக்கு गाइस. இந்த குண்டு எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் गाइस.
இந்த 60 குண்டு நான் ஜெயிச்சிட்டேன் காய்ஸ். பாருங்க காய்ஸ். சோமு விளையாட்டு. ஹே காய்ஸ், இப்போ நம்ம திரும்ப வந்து சோமுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் அது விளையாட போகிறோம். அது எப்படின்னா, அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. நாங்கள் சின்ன வயசில் அப்போ விளையாடுவோம். வாங்க எப்படி விளையாடுதுன்னு பார்க்கலாம். ஆளுக்கு ஒரு 5 இல்லை 8 குண்டு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அது எப்படி விளையாடுதுன்னு சொல்கிறாங்க. கிட்ட வாங்க, கீழே வாங்க. இப்போ வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டுக்கணும். ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டுக்கிட்டு இதை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணுற குண்டை வந்து இங்கே எடுக்கணும். இப்போ நான் வந்து 8 2 3 4 5 6 7 8 நான் 8 குண்டு எல்லாரும் வந்து 8 கோலி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். நீங்க வை गाइस. இப்போ நான் எடுக்க போறேன் गाइस. 1 நான் गाइस 2 3 4 5 6 7 8 गाइस. இப்போ நான் அடிக்கணும் गाइस. 1 2 3 4 5 6 7 8 गाइस. साजन गाइस 1 2 3 4 5 6 7 8 ஆடு 1 2 3 4 5 6 7 8. யாரோட கோலி வந்து ரொம்ப தூரத்துல இருக்கோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். வந்து லாஸ்ட்ல இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணும். இந்த கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா गाइस, இப்போ எல்லாரும் போட்டதுக்கு அப்புறம் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் விளையாடணும். இந்த கோலியில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இப்போ நம்ம அங்க என்ன எப்படி விளையாடுறதுன்னு நம்ம அங்க வந்து சொல்றோம் போது, இப்போ இந்த கோலில லைன் அடிக்கிறதுல இதுல வந்து இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ விளையாடுறவங்க வந்து இப்போ இந்த கோலி அடிச்சிட்டாங்கன்னா இது ஃபுல்லா அவங்களுக்கு. அது மாதிரி எந்த இடத்துல அடிக்கிறாங்களோ அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது, சாரி ரைட் சைடில் இருக்கிறது அவங்களுக்கு. இப்போ இதுவே இந்த முதல் கோலி அடிச்சிட்டாங்கன்னா ஃபுல்லாகவே அவங்களுக்கு. இதுதான் கேமோட ரூல், சிம்பிள், அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம ஓகே. இப்போ ஒரு வாட்டை எடுத்து நான் விளையாடணும். ஓகே, இப்போ இது ஃபுல்லாகவே எனக்கு. பார்த்தீங்களா கைஸ்? அந்த கரெக்டாக அந்த ரெட்டில் அடிக்கும். இப்போ அடுத்து விளையாடுறவங்க இருக்கிறதுல விளையாட வேண்டியதான். ஓ சூப்பர். இப்போ இவங்க இந்த பக்கத்துல இருந்து அடிச்சதால இது ஃபுல்லாவே உங்களுக்கு. இது ஃபுல்லாவே எனக்கு गाइस. गाइस, இப்போ இவங்க இவ்வளவு குண்டு ஜெயிச்சிருக்காங்க. गाइस, நான் தான் गाइस நிறைய குண்டு ஜெயிச்சிருக்கேன். அதனால எனக்கு ஹாப்பியா இருக்கு गाइस. Thank you गाइस. ஹே गाइस, இப்போ எல்லாரும் நம்ம கோலி விளையாடுற பார்த்தோம். 90s கிட்ட இருந்த எல்லாருக்குமே வந்து லைஃப்ல ஒரு தடவையாச்சும் இந்த கோலி விளையாடிருப்பீங்க. இந்த கோலி விளையாடுறதால இப்போ என்ன யூஸ்ன்றது நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த கோலி வந்து விளையாடும் போது இந்த விரலில் வச்சு விளையாடும் போது இந்த இடத்த ப்ரெஷர் பண்ணும்போது பிரெயினோட நர்வ்ஸ்லாம் வந்து நல்லா வேலை செய்யும். இந்த கோலியை கிட்ஸ் விளையாடுறதால அவங்களுக்கு வந்து எய்மிங், கான்சன்ட்ரேஷன் அண்ட் பேஷன்ஸ் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து அப்போ எப்படி என்னன்னு தெரியாமல் அப்போ விளையாடிருக்கோம். பட் இப்போ இருக்க 2K கிட்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்களோட டைமை ஸ்க்ரீன்லேயே சென்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் கிட்ஸை வந்து ஸ்க்ரீன்லேருந்து ஆஃப் பண்ணி வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் விளையாடி கற்றுக் கொடுங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு இது எப்படி விளையாடுறது என்னன்னு கூட தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,